ஸோ இதாங்க அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து கீழே 2 வீடு இருக்கும், மேலே 2 வீடு இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட் சைடு கீழே இருக்கோம் நாங்கள். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு பில்டிங், இந்த மாதிரி வந்துட்டு நிறையா பில்டிங் இருக்குது. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு இப்படி ஆப்போசிட் சைடே வந்துட்டு பக்கத்துலேயே வந்து பார்க்கிங் இருக்கும். ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்துட்டு கூரை போட்டிருக்கும். அதுக்கு கீழே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்துட்டு நம்ம கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து விசிட்டர்ஸு கெஸ்ட்டு இதெல்லாம் வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தனியாக எக்ஸ்ட்ரா பார்க்கிங் இருக்கும். அங்கே பார்க் பண்ணிக்கலாம். இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெருசு தான், நிறையா பில்டிங் இருக்கும். இது வந்துட்டு சுற்றி காமிக்கிறதுனா வந்துட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மட்டும் அப்படியே காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்டியோ வெயில் அடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு மரம், நிறையா ஃப்ளவர்ஸ், அந்த மாதிரி நிறையா செடி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பைக் இருக்கும். பைக் வந்து அங்கங்கே தான் இருக்கும். பைக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப காஸ்ட்லி, காரை விட காஸ்ட்லி. அதனால் வந்துட்டு பைக் வச்சுருக்கவங்க தான் வந்துட்டு ரொம்ப நல்லா வசதியாக வச்சுருப்பாங்க. கார் வந்து இங்கே ரொம்ப சீப்பாக ஈஸியாக கிடைக்கும். செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் வந்து பைக்கை விட வந்து ரொம்ப காசு கம்மியாக இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ட்ராஷ் பண்ணிக்கலாம். இது வந்து டோர் போட்டு வச்சுருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து சிலது க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சிலது அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரிய கவரில் நம்ம முடிஞ்சுதான் போடணும் இந்த குப்பையெல்லாம். ஸோ ரூல்ஸு இதெல்லாம் வந்துட்டு நிறையா அந்த இதில் போர்டில் அங்கங்கே போட்டு வச்சுருப்பாங்க என்ன ரூல்ஸு அப்படின்ட்டு. இங்கே வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க நம்ம அங்கே ஊரை விட. அதனால தான் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். அப்பப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கிராஸை மெயின்டைன் பண்ணுறது, குப்பை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கிறது, க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மெயில் பாக்ஸு. இது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டோருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு மெயில் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தனியாக கீ கொடுத்துருப்பாங்க. அதில் வந்துட்டு நமக்கு வர்ற மெயிலு, போஸ்ட்டு எல்லாமே வரும். அப்படியே ஃப்ரீயாக வந்துட்டு இந்த க்ராசரி இதெல்லாம் ஆடெல்லாம் வரும். ஸோ அந்த பேப்பர்லாம் நம்ம வந்து நிறையா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-200 கார் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பைக் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து கலிஃபோர்னியாவில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்துட்டு ஃபுல்லாக ஹில்ஸ், அங்கங்கே வந்துட்டு கரடு மலை அங்கங்கே வந்துட்டு இருக்கும். இது சமமான நிலப்பரப்பாகவே இருக்காது, நல்லா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அங்கங்கே ஹில்ஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மலை இருக்கும். அங்கே வந்துட்டு இது அவகாடோ ட்ரீ வந்து அங்கே ஃபார்ம் பண்ணுவாங்க. அது ஃபுல்லாக வந்துட்டு நல்லா க்ரீனாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த வியூ அதுதான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வண்டி வந்து அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அங்கங்கே. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க.
இது அங்கே எங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரோட் சைடு இருக்கும். இது வந்து கொஞ்சம் உள்ளே இந்த மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு சின்ன பாதை மாதிரி 2 சைடும் அப்பார்ட்மெண்ட்டும் இருக்கும். கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் அப்பார்ட்மெண்ட் வந்து அப்படியே ரோட் சைடு இருக்கும். ஒரு சின்ன ப்ளே கிரவுண்ட் இருக்கும். இங்கே தான் வந்துட்டு காலையில் நானும் கண்மணியும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவர் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சிந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம் எனக்கும் கண்மணிக்கும் வந்துட்டு இது கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இங்கே வர்றது. ஸோ இங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு டெய்லியும் வந்துட்டு இந்த மாதிரி பார்க் போயிட்டு மெயில் பாக்ஸ் செக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு லஞ்சு சமைப்போம். இதான் வந்து டெய்லியும் வந்துட்டு இந்த பக்கம் வந்துடுவோம் நானும் கண்மணியும் சிந்து வந்து ஸ்கூல் போனதுக்கப்புறம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் இது 2 மட்டும்தான் இருக்கும் இந்த ஏரியாவில். இங்கே வந்துட்டு நான் கண்மணியை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவரில் ஒரு 4-5 பேராவது பார்த்துருவேன் அவங்க டாக்ஸை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறத. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு டாக்ஸுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இங்கே. ஸோ அதுக்கெல்லாம் நிறையா இருக்கும் இங்கே டாக்ஸ் விளையாடுறதுக்கு, இல்லை வந்துட்டு அதை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி நிறையா இருக்கும் இங்கே. இதிலேருந்து இதான் ஃப்ரண்ட் சைடு. வந்தோடனே ஃபஸ்ட்டு இங்கே தான் வரணும், லீசிங் ஆஃபீஸ் அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த பக்கம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ இதாங்க ஸ்விம்மிங் பூல் இப்படி மேலே ஏறி வந்தோன்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் கீ கொடுத்துருக்காங்க. இதை திறந்து உள்ளே வந்தோன்னா வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அண்டு ஒரு ஸ்பா இருக்குது. ஸ்விம்மிங் பூலில் தான் வந்துட்டு இவங்க 3 பேரும் சுற்றிட்டுருக்காங்க. அது குட்டி வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு தண்ணியில் நனைஞ்சிட்டு வேறு ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு கண்மணி குட்டி. சிந்து வந்துட்டு ஓரளவுக்கு ஸ்விம் பண்ணுவா, ட்ரை பண்ணுறா. இப்போ தான் சம்மரில் தான் கிளாஸில் போட்டிருக்கோம் நாங்கள் ஸ்கூல் லீவ் அப்போது. ஸோ நாங்கள் 2 பேரும் மாற்றி ஸ்விம் பண்ணுவோம், மாற்றி கண்மணியை பார்த்துக்குவோம். அவர் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஸ்விம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஸ்விம் பண்ணுவேன். ஸ்பா வந்துட்டு ஒரு குட்டி ஸ்பா இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பாவில் வந்துட்டு நல்லா வார்ம் வாட்டராக இருக்கும். எப்போயாவது வந்துட்டு நல்லா ரிலாக்ஸாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு போகலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ஸ்விம்மிங் பூலு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கோர்ட் இருக்குது இங்கே. அப்புறம் வந்து வாலிபால் விளையாடுறதுக்கும் தனியாக பிளேஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இதை சொல்லியிருக்கேன்ல பக்கத்தில் மலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹில்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வியூ வந்து. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் இருக்குது, ஜிம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன்.